ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நன். யார் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னதான் சொல்கிறேன், ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நிறைய, அதில் என்னோட ஹாபிஸ் நிறைய நான் டெவலப் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் பெருமையாக சொல்ல, இது நான் என்னோட ஒரு ட்ராபேக்காகவே சொல்கிறேன். ஏன்னா எல்லோரும் ஒரு பர்டிகுலர் ஸ்கில்லை சூஸ் பண்ணிட்டு லேர்ன் பண்ணுவாங்க. இந்த வயசில் இல்லை, இது நான் பண்ணுறதே பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சி நான் மேனிஃபெஸ்ட் ஆகாமல் அதை விட்டுட்டு இன்னும் ஸ்கில் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு ரோபோட்டிக்ஸ், சினிமாட்டோகிராஃபி, ப்ரோக்ராமிங், அப்புறம் கண்டென்ட் கிரியேஷன், வீடியோ ஷூட்டிங், இந்த மாதிரி நிறைய ஃபீல்டில் என்னோட பேசிக்கான நாலேஜ் நான் டெவலப் பண்ணிட்டேன். நல்ல விஷயம் தானே அப்படின்னு கேட்டிங்கனாலும் நல்ல விஷயம் தான். இருந்தாலும் மாஸ்டர் ஆஃப் நன் அப்படின்னு நான் சொன்ன விஷயம் தான் எடிட்டிங் தான். ஏன் இதை நான் வந்து நல்ல விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ண முடியல. அப்படிங்கிற சுச்சுவேஷனில் மாட்டிருக்கேன், என்ன பண்ணலன்னு தெரில. ஸோ இந்த வீடியோ இதோட கான்டெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யார், என்ன எதை பற்றி வீடியோ போட போகிறேன் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் பேச போகிறேன். பார்ப்போம். இத்தனை வெரைட்டி ஆஃப் ஃபீல்ட்ஸில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நான் கடைசியில் வந்து நிற்கிற ப்ளேஸ் வந்து எடிட்டிங் தான். ஏன் எடிட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எனக்கு என்னென்ன தெரியல. நான் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்தே நான் பண்ணுறது எடிட்டிங் தான். நான் 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற கைன் மாஸ்டரில் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக பர்த்டே வீடியோஸ் எடிட் பண்ணி தந்தேன். அதுக்கடுத்து கொஞ்சம் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கல ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ் எடிட் பண்ண ஆரம்பித்தேன். 6th 7th டைம்லலாம் ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட், இந்த டெக்னாலஜி சம்மந்தமாக எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் டெக்னாலஜி வீடியோஸ் வந்து அப்போது ஷூட் பண்ணி எடிட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோஸ்லாம் பார்த்தா பாசிட்டிவாக தான் இருக்குது. அது எடிட்டிங் சொல்ல முடியாது, ஏன்னா எடிட்டிங் சாப்பிட்டு எல்லாமே போட்டு என்னமோ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது அதோட கான்டெக்ஸ்ட்டு. அப்போ டெவலப்பான எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறத உண்மை. எனக்கு மற்ற எந்த ஃபீல்டும் கொடுக்காத ஒரு ஐடென்டிட்டியை இந்த ஃபீல்டு, அதாவது எடிட்டிங் அப்படிங்கிற ஃபீல்டு வந்து எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துச்சு. அது மட்டுமே இல்லாமல் இந்த எடிட்டிங் பண்ணையில் நான் வந்து என்னை அப்படி கம்ப்ளீட்டாக மறந்துட்டு நான் அப்படி உள்ளே போயிடுவேன். இப்போ நான் எடிட்டிங்கில் உட்காந்துட்டேன்னா ஃபஸ்ட்டு 5 minutes வேலை வளர்த்திட்டு இருப்பேன். ஃப்ளூவெண்ட்டாக கன்சிஸ்டண்டாக எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா அடுத்து எவ்வளோ நேரம் போகலாம் தெரியாது. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறத கொஞ்ச நாள் கழிச்சு நான் சொல்கிறேன். எடிட்டிங் நான் ஐடென்டிட்டி கொடுத்தது அப்படின்னு சொன்னோம்ல, அது வந்து எடிட்டிங் எனக்கு கொடுத்தா இல்லை. நான் ஒரு டைம் எடிட்டர் அனிஷ் அப்படின்ட்டு என்னோட இன்ஸ்டா ஐடிக்கு நேம் வச்சேன். நேம் வச்சுட்டு எடிட்டிங் சம்மந்தமாக ஒரு 2-3 ரீல்ஸ் போஸ்ட் பண்ணேன். ஸோ அதுலேருந்தே என்ன எல்லாரும் எடிட்டர் அனிஷ் நேம் வச்சு அதுக்கப்புறம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இருந்தாலும் அதுலேருந்தே இப்போ வரைக்கும் என்ன எங்கள் ஸ்கூலில் எடிட்டர் அனிஷ் இருக்காங்க. ஆரம்பத்தில் நான் பண்ணது வந்து கேமிங் வச்சு தான் என்ட்ரன்ஸ் லெவல் பார்த்துக்கலாம். ரோகெஃப்எஃப் அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனல் பண்ணுற வீடியோஸ் வந்து எனக்கு முடியும். அதை நான் ரீக்ரியேட் பண்ணல. என்னோட கேம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. சூப்பராக சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் தெரிஞ்சது எனக்கு பேரில் என்னமோ தெரியுது போல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து தான் நான் அந்த டெக்னாலஜி ஃபீல்டில் வீடியோஸ் க்ரியேட் பண்ணேன். எக்ஸாம்பிள் பார் வாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பண்ணிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் போய் எடுத்து அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதுக்கு வீடியோ எடிட் பண்ணேன். அது எடிட்டிங் அப்படிங்கிற நான் ப்ராப்பராக சொல்லாமல் எடிட்டிங் சாஃப்ட்வேரில் உள்ள வீடியோ இம்போர்ட் பண்ணேன், என்னமோ பண்ணேன், வெளியே எடுத்தேன் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து நான் எடிட்டிங் நினச்சி ஸோ அப்படி ஸ்டார்ட் தான் இந்த எடிட்டிங் கரியர், என்னோட கரியர். நான் இந்த மாதிரி பண்ண எடிட்ஸ் எல்லாமே எதாவது எனக்கு பிடிச்சிருந்தாலும் இந்த எடிட்டிங் மூலியமாக எனக்கு ஏதாச்சும் பிரயோஜனம் இருந்தால் தான் அது எனக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம இந்தியன் மிடில் கிளாஸோட சொசைட்டி மைண்ட் செட் படி நியூ ஸ்கில்ஸ் எதுவும் லேர்ன் பண்ணுறது எடிட்டிங் அப்படிங்கிற அந்த ஸ்கில் அப்படிங்கிறதே ஒரு ஹாபியாக தான் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு மானிட்டைசபிளான ஸ்கில் அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ அப்போது தான் எனக்கு அந்த தாட் கிளைண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது. நான் என்னோட 8th ஸ்டாண்டர்ட் படிக்கல என்னோட ஃபைவர் பேஜில் ஃபஸ்ட்டு ஃப்ரீலான்சிங் பேஜ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போது ஏதாச்சும் கிளைண்ட் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு ஒரு கிளைண்ட்டுமே வந்ததில்லை. ஏன்னா கிக்கு மட்டும் கிரியேட் பண்ணாலும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. நம்ம அதில் ப்ராப்பராக கன்சிஸ்டண்டாக நோட்டீஸ் பண்ணணும், நம்மளோட பேஜ் SEO ஆப்டிமைஸ் பண்ணணும். அதெல்லாம் எனக்கு அப்போ என்ன தெரியும், கிரியேட் பண்ணிட்டு வெயிட் பண்ணால் வரல யாரும். அப்போது நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், சரி ஓகே நம்ம சேனலுக்கே நம்ம ரெடி பண்ணுவோம் அப்படின்னு என் சேனலுக்கே நான் வீடியோஸ் ரெடி பண்ணிட்டு அப்போ லைட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். திடீர்னு 8th half இருந்து எந்த ஒரு எடிட்டிங்கும் பண்ணுறது நிப்பாடிட்டு, யாருக்கும் பண்ணி கொடுக்குறதோ எனக்கோ பண்ணுறது நிப்பாடிட்டு நான் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன் மறுபடியும். ஸோ ஏன்னா மற்றவங்க வீடியோஸ் பார்க்கல நல்லா இருக்கும், என் வீடியோஸ் பார்க்கல அவ்வளோ நல்லா இல்லை அப்படிங்கிற சொல்கிறோன்னே லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். 8th ஃபுல்லாக லேர்ன் பண்ணேன். லேர்ன் பண்ணிவிட்டு நான் எங்கள் லோக்கல் ஷாப்புக்கு ஒரு நாள் கடைக்கு போயிருக்கேன், மொபைல் ரிப்பேர் ஷாப் போயிருக்கல. அங்கே ஒரு அண்ணன் இருந்தாங்க, அவங்க மேக் வச்சுருந்தாங்க, மேக் PC ஃபுல்லாக வச்சுருந்தோன்னே எனக்கு அது பார்த்தா இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. சரி நம்ம இதில் ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு உடனே அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் பண்ணுறேன், எனக்கு அவங்கள்ட்ட இன்டர்நெட் சேர்ந்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அவங்க சரி வா அப்படின்ட்டாங்க. உடனே அவங்க இதுக்கு போயிட்டு நல்லா வீடியோஸ் எடிட் பண்ணி அது இது நல்லா பண்ணி கொடுத்தேன். அவங்களும் நல்லாவே சாட்டிஸ்ஃபை ஆனாங்க. அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜை நல்லாவே டெவலப் பண்ணிச்சு, நிறையவே க்ரோத் இருந்துச்சு. அது மூலிமா கஸ்டமர்ஸ் வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்களுக்கு கிராஃபிக் டிசைன்லேருந்து வெப்சைட் எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தேன். ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, ஏன் நான் சொல்கிறேன், ஏன்னா அவங்க அந்த அண்ணன் எனக்கு கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதுக்கு ஈக்குவல் பண்ணிடுச்சு.
நான் பண்ண ஒர்க்ஸுக்கு நான் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஒர்க் பண்ணேன். அவங்க கொடுத்த எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு நல்லாவே யூஸ் ஆச்சு. இப்போ என்ன கொடுத்தாங்கன்னா கேமரா யூஸ் பண்ண கற்றுக்கிட்டாங்க. கேனான் EOS 80D நினைக்கிறேன். ராம் மோட் எப்படி யூஸ் பண்ணுறோம், ISO என்ன, ஷட்டர் ஸ்பீட்னா என்ன, அப்பச்சர்னா என்ன, ஃபோக்கல் ரேஞ்ச்னா என்ன, ஃபோக்கஸ் ரேஞ்ச் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், எந்த டைமில் எவ்வளோ இது பண்ணணும், அந்த கேமரா தான் அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மேட்லேயே நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்க ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க ட்ரோன் யூஸ் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. VR அவங்க சொன்னாங்க, VR மெட்டாகோஸ்ட் 2 அது நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க யூஸ் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் அந்த லீவ் ஃபுல்லாகவே காலையில் போனேன், அங்கே போயிடுவேன். அவங்க கடை திறக்கிறதுக்கு முன்னாடி போய் வெயிட் பண்ணுவேன். வந்தோடனே கடை வாங்கிச்சு ஃபுல்லாக வீடியோ ஷூட் பண்ணி இது பண்ணிவிட்டு அவங்களுக்கு இது பண்ணிட்டுருவேன். இது மட்டும் இல்லாமல் அந்த அண்ணன் கொடுத்த ஒரு பொருள் எனக்கு வந்து என் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இல்லை, என் லைஃப்பில் கொஞ்சம் ஒரு சின்ன சேஞ்சாகவே இருந்துச்சு, பெரிய சேஞ்சாகவே இருந்துச்சு. என்னென்னா இப்போ நான் எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கு, இங்கே லைட் இருக்குது. அது நம்ம இங்கே வந்து என்னோடய மெயின் ஃபேஸில் இங்கே லைட் வருதா, இந்த லைட்டுக்கு வந்து ஒரு ரிங் லைட் வச்சுருக்கேன். இந்த ரிங் லைட் அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. அதுக்கு ரிங் லைட் ஸ்டாண்டு, அதுவும் அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி இங்கே நான் ட்ரைபாட் வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி ஸ்டிக்லேயே ட்ரைபாட் மாதிரி இருக்கும். அந்த ட்ரைபாடும் அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. இந்த ஹெட்ஃபோன் பாக்ஸில் இந்த ஹெட்ஃபோன் எலிஸ்டா இது வந்து ஒரு 900 ரேஞ்ச் வந்துச்சு. இந்த ஹெட்ஃபோன் அவங்க தான் கொடுத்தாங்க. அப்புறம் 32 GB பென் ட்ரைவ், அப்புறம் மெமரி கார்டு ரைடர்ஸ் அந்த மாதிரி நிறைய தான் அவங்க கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த என்ன நினச்சி கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தாங்க அப்படிலாம் எனக்கு தெரியல. ரிங் லைட்லாம் எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நான் நிறைய வீடியோஸில் க்ரியேட் பண்ணியிருந்தேன். அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துங்க. அப்புறம் அந்த ரிங் லைட் அப்புறம் அந்த ட்ரைபாட் வச்சு நான் பேசிக் கண்டென்ட் க்ரியேட் பண்ணேன். அப்புறம் அந்த 8th ஆனுவல் லீவ் முடிஞ்சு 9th ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 9th ஆரம்பிச்சதுலேருந்து அந்த அண்ணன் கிடைக்கிறனால கன்சிஸ்டண்டாக போக முடியல. ஒரு ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் நான் வந்து ஃபாலோ பேக் பண்ணேன். அப்புறம் என்னால் போக முடியல. அடுத்து நான் வந்து ஓகே மறுபடியும் லேர்ன் பண்ணுவோம் அப்படின்ட்டு கற்றுக்க ஆரம்பித்தேன். யூடியூப் டுட்டோரியல்ஸ் மட்டுமே பார்த்துருந்தேன், எதுவும் அப்ளை பண்ணல. அப்புறம் தான் ஹாஃப் அலி டைமில் என் பர்த்டே அப்போ எங்கள் அம்மா என்னோட பிசியை கொஞ்சம் அப்டேட் பண்ணாங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ண முடிஞ்சுது. அப்போது என்னால் நான் வந்து சரி எடிட் பண்ண முடியும் அப்படின்ட்டு நிறைய கற்றுக்கிட்டு எடிட் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு ஹாஃப் அலி 3 months, ஆனுவல் 3 months, மொத்தம் 6 months நான் ஃபுல்லாக லேர்ன் பண்ணேன். 9th முடிச்சு ஆனுவல் லீவ்லேயும் ஒரு 10-20 days நான் வந்து ஃபுல்லாக ஒரு நாளைக்கு எப்படின்னா ஒரு 10 hours நான் கம்ப்ளீட்லி ஸ்பெண்ட் பண்ணேன். லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஸோ அப்போது ஒரு கிளைண்ட், அதாவது என்னோட ஃபஸ்ட்டு கிளைண்ட், அதாவது அவங்களா என்னை அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். எக்ஸ்பர்டைசர் அகாடமி அப்படின்ட்டு அந்த அகாடமி நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த கம்பெனியோட மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான வீடியோஸை எனக்கு எடிட் பண்ண கொடுத்தாங்க. உடனே சரி ஓகே பண்ணி தரேன் அப்படின்னு 4 ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணேன். அதில் வந்து ஒரு 17 hours per day அப்படிங்கிற மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவுட்புட் வந்து எனக்கும் சாட்டிஸ்ஃபைட், கிளைண்ட்டுக்கும் சாட்டிஸ்ஃபைட். அது மூலிமா நல்ல ரீச்சும் இருந்துச்சு. மார்க்கெட்டிங் ரன் பண்ணதுனால நிறைய சேல்ஸும் கிடச்சிது. அது வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டான விஷயம் தான். அது என்னோட ஃபர்ஸ்ட் சக்ஸஸ். ஸோ இதை நான் சேவ் பண்ணி ஆகணும். இது அப்படி அவங்களோட இதில் வந்து நான் வந்து கண்டெக்ட் பண்ணி கொடுத்தேன். ஸோ அப்புறம் எனக்கு 17 hours கொஞ்சம் லோ பேயிங்கோ அப்படின்னு நான் தலைகணம் பிடிச்சிட்டு அவங்கள்ட்ட போய் கேட்கல. அவங்க என்ன சொன்னாங்க, சரி ஓகே கொஞ்சம் கம்மி தரேன் சொல்லி அவங்க சொன்னாங்க. ஏன்னா அந்த டேத்தில் அவங்களுக்கு அந்த எடிட்டர்ஸ் யாரும் கிடைக்கணும்னு அடுத்து நெக்ஸ்ட் ஒரு 3 ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணோம். அது நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எனக்கு வந்து அவங்க கொடுத்த ஃபஸ்ட்டு பேமெண்ட் எல்லாமே எனக்கு சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ நாள் ஃபோனில் எடுத்த ஃபுட்டேஜஸ், அப்புறம் 4K எடுத்த ஃபுட்டேஜஸ் எடிட் பண்ண தரேன். ஓகே பெரிய ஃபுட்டேஜ் ஆட் பண்ணேன், மணி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க. அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. முடிக்கையில் என்னோட போர்ட்ஃபோலியோ செமையாக பில்ட் ஆகிடுச்சு. நான் என்ன கலர் கிரேடிங் பண்ணணும், ஒரு ஆஃப் வீடியோஸ் இருந்தாங்க, கலர் கிரேடிங் பண்ண பார்த்துக்கிட்டேன். போர்ட்ஃபோலியோ நல்லா பில்ட் பண்ணேன். I made my first 5,000 of my career. இந்த ஒரு மூமெண்ட்டை ஷேர் பண்ணதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணதே. ஸோ 5,000 நான் மேக் பண்ணி இப்போ ஒரு 5 months ஆயிடுச்சு. 5 months இந்த வீடியோ நான் எடுக்கணும் பிளான் பண்ணது. இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ நான் எடுக்க முடியுது. இதே மாதிரி நீங்கள் எப்படி உங்களோட கரியர் பில்ட் பண்ணலாம், அதில் நீங்கள் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம், என்னென்ன ஸ்கில்ஸ் கற்றுக்கலாம், எப்படி மானிடைஸ் பண்ணலாம், டீம் 20s இருக்கவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி வீடியோஸ்லாம் நான் வெளியே பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நாள் நான் இதுக்கு முன்னாடி சேனல் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் ப்ரைவேட் பண்ணிட்டேன். இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுக்கடுத்து நான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், ப்ரொடக்டிவிட்டி, மணி கெய்னிங் ஸ்கில்ஸ் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த தேங்க்யூ சொல்லிட்டு இனிமேல் கண்டென்ட் கன்சிஸ்டண்டாக பண்ணலான்னு பிளான் போட்டுருக்கேன். வெயிட் பண்ணிக்கலாம்.